மொத்த இலங்கைக்கும் பின்பக்கத்தை காட்டியவர் இவர்தான். இந்த புகைப்படத்தில் உள்ளவர் தான். அது இதெல்லாம் உண்மையாக சொல்ல போனால் பார்த்து கொண்டு இலங்கை அரசு இப்பவும் இருக்குது. அந்த வெள்ள மனம் கொண்ட வெள்ளவத்தையில் வாழும் அந்த தமிழர்கள் ஸோ தாங்கள் செத்த அந்த சொந்தங்களுக்காக ஒரு நாள் மே 18 ஒரு நாள் தான், ஒவ்வொரு நாளும் இல்லை, ஒரு நாள் டைம் ஒதுக்கி அந்த கடற்கரையில் அவர்களை அதை ஏதோ ஒரு வகையில் நினைவேந்தல் செய்ய இப்படி கொத்தவர்கள், அதாவது இவர்களுக்கு பேர் இளைஞர்கள், சிங்கள இளைஞர்கள், ஆனால் இவர்களுக்கு என்ன ஒரு பேர் இருக்கு, காடையர்கள், சிங்கள காடையர்கள். ஸோ இப்படி கொத்தவர்கள் வந்து அந்த நிகழ்வுகளை அரசியல் குழப்பமாக குழப்புகின்றார்கள். அதாவது எனக்கு இந்த அரசிட்ட பல கேள்விகள் உண்டு. அந்த கேள்விகளை தான் இதில் வைக்க விரும்புகிறேன். தயவு செய்து நான் இனவாதி அல்ல, அதாவது இந்த நபர் தான் ஒரு இனவாதி என்றதை மாற்று கருத்தே இல்லை. அதாவது இந்த நபரை ஏன் இன்னும் காவல்துறை விசாரிக்கவில்லை, இவரை ஏன் இன்னும் பிடித்து என்னத்துக்காக இந்த குழப்பத்தை உருவாக்குறது? அதாவது ஒரு ஏதோ அது சிங்களவர்களாக இருக்கலாம், முஸ்லீம்களாக இருக்கலாம், கிறிஸ்தவராக இருக்கலாம், ஹிந்துவாக இருக்கலாம், இவராக இருந்தாலும் அவர்கள் செய்யும் ஒரு நிகழ்ச்சியை குழப்புறது சட்டப்படி குற்றம். அப்போ அந்த குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி ஏன் விசாரிக்கல? அடுத்தது அந்த அந்த நபர் பின்பக்கத்தை காட்டி அந்த இனத்தையும் அங்கு அன்று இறந்தவர்களையும் கேவலப்படுத்திய காட்சியைத்தான் நாங்கள் பார்த்தோம். அதாவது வன்மையாக இதை நாங்கள் கண்டித்தாலும் எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஏன்னா ஆட்சி அதிகாரம் எல்லாம் அனுரகுமார திசாநாயகன் கையில். அதை விட இன்னும் ஒரு பெரிய விசேடத்தை நான் இதில் கவனித்து பார்த்தேன். ஒரு தமிழன் பிரபாகரனின் புகைப்படம் வச்சிருந்தால், தலைவர் பிரபாகரன் புகைப்படம் வச்சிருந்தால் உடனே அவன் அரெஸ்ட் பண்ணப்படுவான், ஜெயிலில் அடைக்கப்படுவான். ஒரு சிங்களவர், அது இப்படி ஒரு இனவாதி பிரபாகரன் புகைப்படத்தை கொண்டு வரலாம், அங்கிருந்து கொண்டு வரான்னு தெரியலை, கொண்டு வரலாம், அதை காட்டலாம், அதை எரிக்கலாம். அதாவது காவல்துறை அங்கே பார்த்து கொண்டு நிற்கும். அந்த காவல்துறைக்கு தேவை எரிக்கிறார், அதாவது அழிக்கிறார். ஸோ அது மகிழ்ச்சியாக அதை பார்த்து கொண்டு நிற்கும். அது உங்களோட வன்மம் அதில் எங்களுக்கு தெரிகின்றது. எரிக்கிறது உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தாலும் அவர் வச்சிருக்கிறதுக்கு உங்களுக்கு அவருக்கு யார் அனுமதி கொடுத்தீங்க? அப்படி என்றால் ஏன் மற்ற தமிழர்களை நீங்கள் அரெஸ்ட் பண்ணுறீங்க? மற்ற தமிழர்களை எரிக்காமல் வச்சிருக்கிறார், இவர் வச்சிருந்துட்டு எரிக்கிறார். ஸோ இதுக்கு என்ன வித்தியாசம்? ஸோ யார் வச்சிருந்தாலும் அது குற்றம் என்றால் இவரையும் நீங்கள் அரெஸ்ட் பண்ணி இருக்கணும், இவரையும் நீங்கள் கொண்டே உள்ளுக்க போட்டு விசாரிச்சிருக்கணும். அதாவது உண்மையாக அங்கே உள்ள யூடியூபரோ இல்லாட்டி ஊடகங்களோ ஏன் இவர்கிட்ட இன்னும் ஒரு விளக்கமான தெளிவான கேள்வியை கேட்கல? எதற்காக இதை நீர் குழப்புறீர்? எதற்காக இதை குழப்ப வேண்டிய கட்டாயம்? இவ்வளவு காலம் இல்லாமல் இப்போ யார் நீர் ஏன் வாரீர்? அது அனுர ஆட்சியிலே ஏன் வாரீர்? அனுர ஆட்சி தானே எல்லாரும் ஒண்டா வாழுவோம், ஒண்டா எல்லாரும் பயணிப்போம் என்ற ஒரு கொள்கையோடு இருக்கின்றார்கள். அதுவும் மீறி உமக்கு என்ன பிரச்சனை? நீர் ஆட்சி ஆள், நீர் ராஜபக்ச அனுப்பி வந்தீரா? அல்ல அதை பற்றியான விசாரணைகளை ஏன் இன்னும் அங்கே உள்ள ஊடகங்கள் அதை பற்றி எடுக்கல? இவருடைய பேர் என்ன, இவருடைய ஊர் என்ன, இவர் எங்கே இருக்கிறார் என்ற அடி இதை கிண்டி எடுத்து இவரை பற்றியான திட்ட தெளிவான விளக்கத்தை மக்கள் முன் வைக்க வேண்டியதான் உங்களோட ஊடகங்கள் என்ற பார்வை. ஏன் அந்த ஊடகங்கள் அதை செய்யலை? இதை உண்மையாக சொல்ல போனால் இதை பார்க்கும் பொழுது புலம்பெயர்ந்த தேசங்களில் இருக்கும் எங்களுக்கு இந்த நாட்டில் இனியும் போய் என்ன முதலீடு செய்யலாம் என்ற எண்ணங்களும் மனதால் தோன்றுகின்றது. அதாவது முதல் அலுவலகத்துக்கு உரிமையை கொடுங்க. ஒரு அலுவலகத்தான் கேட்டான். நாங்கள் வந்து எங்கிட்ட வேற உரிமைன்னு கேட்கல. அன்றைக்கு எங்கிட்ட சொந்தங்கள் சேர்த்து அலுவலகத்துக்கு உரிமைண்டா இல்லை, நீங்கள் வந்து கொடி பிடிச்சு நிற்கிறீர்கள். ஸோ அப்போ அதுக்கு பிறகுதான் மிச்சம் இல்லை. அப்போ இப்படியான நபர்கள் வாழும் நாட்டில் எப்படி வேறு நாட்டில் இருந்து முதலீடுகளை கொண்டு வந்து தமிழர்கள் அங்கே கொட்டுவார்கள் என்றதான் உண்மையான ஒரு கேள்வியை நான் வச்சுக்கொண்டும், அடுத்தது இவர் ஏன், அதாவது நீங்களாம் சொல்றீங்க பிரபாகரன் பயங்கரவாதி, தலைவர் பிரபாகரன் பயங்கரவாதி என்று, ஏன் அப்போ பயங்கரவாதி என்ற புகைப்படத்தை வைத்து அரெஸ்ட் பண்ணவில்லை? அது எரிச்சபடியால் உங்களுக்கு அது நியாயமாக தெரியுது. அப்போ நீங்களும் உங்களோட வன்மத்தை அதுக்குள்ள கொட்டுறீர்கள் என்றதை சொல்லிக்கொண்டு இதில் இருந்து விடப்படுகிறேன். மக்களே, பார்க்குற நீங்கள் கருத்தை எழுதுங்கள். உங்களோட ஆரோக்கியமான கருத்தை நான் வரவேற்கிறேன். அதை விட இதை நிச்சயமாக அங்கே உள்ள ஊடகங்கள் இவரை யாருன்றதை விசாரிச்சிங்களாக இருந்தால், இவரை பப்ளிக் பண்ணிங்களாக இருந்தால், இவர் அடுத்த முறை அதை செய்ய கொஞ்சம் தயங்குவர். அப்படி இல்லாட்டி அடுத்த முறை என்னமா ஆர்ப்பாட்டமாக பெரிய அளவில் செய்வேன். ஸோ அப்படி 2 ஒன்று நடந்தால்தான் இதுக்கு ஒரு தீர்வும் கிடைக்கும். நன்றி, வணக்கம்.